இப்போ சமீபத்தில் வந்த புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமணி இளைஞர் மணியில் நான் எழுதிட்டு வந்தேன் தொடர்ந்து. அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோட்டிவேஷன் இது இருக்கணும், அதுக்கான ஒரு ஒரு தொடர் எழுதுங்கன்னாங்க. ஓராண்டு எழுதுனாங்க. 52 வாரம் 52 வாரம் அது எழுதுனேன். அந்த உன்னோடு போட்டி போடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல் விஷயமே நமக்கு போட்டி யார் அப்படின்னா, நம்ம வகுப்பில் படிக்கிற போது நமக்கு போட்டி, நம்ம 2வது ரேங்க் இருந்தால் முதல் ரேங்க் பையன், 3வது ரேங்க் இருந்தால் முதல் 2 பேர், 20வது ரேங்க் இருந்தால் பிரச்சனையே இல்லை. அப்போ நம்ம அடுத்தவங்களோடு தான் போட்டி போடுவோம். பார் அவனை பார் எப்படி படிக்கிறான் பார், அவன் பார் எப்படி எழுதுகிறான் பார், அப்படி சொல்லுவாங்க. நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நமக்கு போட்டியாளர் பிறரே கிடையாது, நமக்கு போட்டியாளர் நாம் தான். அது எப்படி முடியும்? நான் ஒரு முறை ஒரு செய்தியில் படித்தேன். அதாவது உயரம் தாண்டுதல் முறையில் போல் வால்ட் என்ற ஒரு விளையாட்டு இருக்குது. 2 கம்பு இருக்கும், ஒரு குச்சி இருக்கும். இதை இப்படி குச்சியை ஊண்டி மல்லாக்க அப்படி மேலே போய் அந்த பக்கம் தலை விழுகணும். இதில் ரஷ்யாக்காரர் ஒருத்தர் முதல் முறை ஒரு குறிப்பிட்ட உயரம் தாண்டுறார். அதான் ஒலிம்பிக்கில் சாதனை. அடுத்த ஆண்டு அது வரைக்கும் அது யாருமே அந்த சாதனையை முறியடிக்கலை. அடுத்த ஆண்டு என்ன சரிங்களா, இவரே போய் இப்படி வச்சுக்கங்களேன், இவர் 8 அடி தாண்டி இருந்தார்னு வைங்க, அடுத்த ஆண்டு என்ன பண்ணிட்டார், 10 அடி தாண்டிட்டார். 3வது ஆண்டு அப்போவும் யாரும் சாதனை முறியடிக்கலை. என்னை ஜெயிக்க என்னால் மட்டுமே முடியும் என்பதால் நாம் நம்மோடு தான் போட்டி போட வேண்டும். இதுதான் முக்கியம். நம்மோடு நாம் போட்டி போடுகிற போது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்களை திருப்தி அடைஞ்சிருவோம். ஒரு கவிதை பத்திரிகையில் வந்துட்டால் கவிதை எழுதி நிறுத்திடுவாங்க, ஒரு கதை வந்துட்டால் நிப்பாட்டிடுவாங்க, ஒரு பேச்சு ஒளிபரப்பாயிட்டா நான் டிவியில் வந்தவன் முடிஞ்சு போச்சு, ஒரு வானொலி பேச்சு அதுவே முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஒரு சினிமா, என் லைஃப்பில் ஒரு சினிமாவில் நடிக்கணும்னு நினச்சேன், அதோடு முடிஞ்சிச்சு. அப்படி இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு வகையான போட்டி இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு இது இருக்கணும். ஒரு தடவை இன்னிய நண்பர் கமலஹாசன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, நீங்கள் நடிக்க வராமல் வேறு துறைக்கு போயிருந்தீங்கன்னா என்ன இருப்பீங்க? அவர் சொன்ன ஒரு பதில், நான் தெருக்கூட்டுவோராக வேலை கிடைத்து பார்ப்பேன், ஆனால் அந்த தொழிலும் என்னை மிஞ்ச ஆளில்லை என்று நான் சொல்லுவேன். வேலையை குறைவாக சொல்லலை, எனக்கு கிடைக்கின்ற எந்த வேலையாக இருந்தாலும் என்னை காட்டிலும் யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை நான் சொல்லுவேன். இதாங்க அடிப்படை. இதை வச்சுக்கிட்டு நான் தொடங்குவேன். எப்படி தொடங்கியிருப்பேன்னா, ஒரு குழு நான் ஒரு முறை இங்கே ராமேஸ்வரத்துக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாம்பனுக்கும் இடையில் முயல் தீவு, நல்ல தண்ணி தீவுன்னு நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்குதுங்க. கச்சத்தீவெல்லாம் அங்கே தான் இருக்குது. இப்போ அங்கே நண்பர்கள் ஒரு முறை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு கூட்டம் முயல் தீவுக்கு இதில் போய் ஸ்டீமரில் போய் அங்கே இறங்கி ஒரு 100 பேர் மட்டும் அங்கே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு, சாயங்காலமாக நான் அந்த மணலில் பேசிவிட்டு அப்புறமா மாலை ஆனோடனே நாங்கள் புறப்பட்டு வந்தோம். இது ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு மேலே நடந்தது. நான் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு குழு புறப்படுறாங்க. அப்படி புறப்படுற போது அதில் ஒரு பேராசிரியர், நான் தான் வச்சுக்கங்களேன், ஒரு பேராசிரியர், ஒரு அறிவியலாளர், ஒரு சயின்டிஸ்ட், அப்புறம் ஒரு கடல் ஆய்வு நிபுணர், அதில் ஒரு கடவுளை நம்பாத ஒரு நாத்திகர், மீனவர்கள், குழந்தைகள், ரொம்ப இன்டலெக்சுவல்ங்க, அப்புறம் மாடர்ன் பாட்டி, அதாவது வயது வேணால் அவங்களுக்கு 70 வயது இருக்கலாம், ஆனால் அவங்க ஆண்ட்ராய்டு அம்புஜம் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. எப்போவுமே கையில் இது வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பேத்தி அவங்கள காட்டில் ரொம்ப அறிவான பிள்ளையாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் தாங்க பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களை வச்சுக்கிட்டு இவங்க போய் அங்கே இறங்குறதுலேருந்து அவங்க அன்றைக்கி மறுநாள் புறப்பட்டு அன்றைக்கி இரவு தங்கிட்டு மறுநாள் புறப்பட்டு வர்ற வரைக்கும் ஒரு 2 நாள் தான் மொத்தம். ஆனால் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அந்த பயணம், நீங்கள் இப்போ நான் அந்த கடலை பற்றி சொல்லியிருக்கிறதும், கடலில் காலை, மதியம், இரவு, நிலவு, சூரியன், பறவைகள், மீனவர்கள், அதிசயமான செய்திகள் என்று அத்தனையும் சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன டீசர் மாத்திரம் சொல்கிறேனே, இறங்கினோடனே எல்லோரும்
அந்த கடல் அந்த தீவினுடைய மறுபக்கம் பார்ப்பாங்க, அலையே இல்லாமல் இருக்கும். என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்போ கீழே தாமரை மாதிரி இருக்கும் அந்த நல்ல தண்ணியில். உடனே நான் அதை நேரில் பார்த்தவன் தான். நான் போய் அந்த தாமரையை பறிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே போகுது. கையை இப்போ எடுக்க முடியல. பக்கத்தில் இருக்கவர்கிட்ட கேட்டேன், அதை பறிக்க முடியாத தண்ணிக்குள்ளே தாமரை இருக்கேன்னு. அவர் சொன்னார், தாமரை இல்லைங்க, அது ஒரு உயிரினம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வெளியில் தெரிகிறது மட்டும்தான் அதனுடைய உருவம் இல்லை. 10 அடி ஆழத்தில் அதனுடைய உடம்பு இருக்குது. அதை இழுத்தோம்னா ஒரு வகையில் அப்படி மீன் மாதிரி வரும். அது அப்படியே இருக்கும். ஏதாவது உயிரினம் வந்து உட்காந்துன்னு அப்படியே இது பண்ணி உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னபோது நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அதாவது கடல் தாமரை மாதிரி அது தெரிஞ்சது. இதுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதே மாதிரியான செய்திகள் இலக்கியங்களில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் ஒப்பிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த கடல் தாமரைங்கிற விஷயத்த மீனவர்கள் சொல்லி நான் கேட்டதை அதில் பதிவு பண்ணியிருப்பேன். இது மாதிரி பல்வேறு புதிய செய்திகளை நான் அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்கள். என்னுடைய கிண்டல் ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலுடைய இதில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் படித்து பாருங்கள். உன்னோடு போட்டி போடு, உன்னோடு போட்டி போட உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, வென்றாலும் நீதான், தோற்கப் போவது இல்லை என்பது நிச்சயம். அதனால் வெல்லுவதற்கான முறைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து